விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கான பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 35 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆவணி மாதத்தில் கிரக பயிற்சிகளானது பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது, அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளானது இருக்குமா, அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா மாரியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. நவகிரக தலைவன் சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடகராசியில் இருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா, இல்லை ஏதாவது சிறிய அளவு காணப்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியதாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியாக இந்த சூரிய பகவான் எப்போ இடம் மாறுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று இரவு 7:44 மணிக்கு பார்த்திங்கன்னா கடகத்தில் இருந்து சிம்மராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார். கன்னிராசிக்கு விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியான புதன் பகவான் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். இதனால ஆவணி மாதத்தில் அரசு தொடர்பான விஷயத்தில் சரியான யோசனைக்கு பின்னர் செயல்பட வேண்டும். இல்லையெனில் பணியானது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதேபோல் வியாபாரிகள் மற்றவர்களினுடைய வேலையில் கவனத்தை செலுத்தாமல் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல வேலை போல செலவு தொடர்பாக அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவை. உங்களுக்கு தூக்கம் இல்லாத சூழலானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அதே போல ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு சிறப்பாக இருப்பினும் ஓரளவு நன்மையானது பார்த்திங்கன்னா கொடுக்குங்க. அதனால வியாபாரத்தில் லாபங்கள் பெறக்கூடிய யோகங்களானது உள்ளது. மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு பணப்பழக்கங்களானது கணிசமாக அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது இப்பொழுது பிறக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்களானது வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவினர்களுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் இப்பொழுது கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதே போல மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது பார்த்திங்கன்னா அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். அதேபோல் குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை பார்த்திங்கன்னா அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது சிறு சிறு விபத்துகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமாக பார்த்திங்கன்னா செல்வதன் மூலமாக விபத்துக்களை நீங்கள் தவிர்க்கலாம். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது விலகும். அதே போல் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளானது பார்த்திங்கன்னா எதுவும் வேண்டாம். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கையெழுத்தாகுங்க. பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வங்களானது குறையக்கூடும்.
பாடங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிப்பது நல்லது. அப்போதுதான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களினுடைய பாராட்டுக்களை பார்த்திங்கன்னா பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆவணி மாதம் யோகமான மாதம். ராசிநாதனால அறிவாற்றல் வெளிப்படும். அதே போல தடைப்பட்ட வேலைகளானது நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. சொத்து வாங்கக்கூடிய கனவானது இப்பொழுது நினைவாகும். குரு பகவான் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது இப்பொழுது விலக ஆரம்பித்துவிடும். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும். குலதெய்வ அருளானது உண்டாகுங்க. குழந்தைகளுக்கான ஏக்கங்கள் தீரக்கூடிய நாளாக வெகு தொலைவில் இல்லை. அதேபோல் பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரயஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா செயல்படுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே இருப்பதனால பொன்பொருள் சேரும். செயல்களில் வெற்றியானது உண்டாகும். ராகுவினால் நட்பு வட்டங்கள் விரிவடையும். ஒரு சிலர் எதிர்ப்பாளினரினுடைய வகையில் சிக்க நேரும். அதனால குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால எச்சரிக்கை அவசியம். விவசாயிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அதேபோல் மாணவர்களுடைய படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதமானது சிறப்பான மாதமாக இருக்கும். குரு செவ்வாயும் இணைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்களானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது பூர்த்தியாகும். பெரியோரினுடைய ஆதரவினால் விருப்பங்களானது நிறைவேறும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வரவேண்டிய பணமானது இப்பொழுது வரும். புதிய சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும். அதேபோல் பார்த்தீங்கன்னா காவல், இராணுவம் இந்த மாதிரி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதலானது ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலால வெளியூருக்கு பயணங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நடந்தேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரப்போகிறது. சுக்கிரனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். பொன்பொருளும் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். அதேபோல் விரயஸ்தான சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார். அதேபோல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதனால சங்கடங்களானது உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்குங்க. ராகுவினால் வெளிநாட்டு முயற்சியானது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதேபோல் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயங்களானது அதிகரிக்குங்க. விவசாயங்களானது உங்களுக்கு செழிப்படையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நினைப்பது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாங்க. செவ்வாய் குருவுடன் இணைவதனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாகவே பூர்த்தியாகும். சமூகத்தில் அந்தஸ்தானது செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். சகோதரர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவலும் வரும். அதேபோல் உடல்நிலையானது இப்பொழுது சீராகுங்க. உற்சாகமுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால பல வழியிலுமே லாபங்களானது கூடும். வராமல் இருந்த பணமானது இப்பொழுது வருங்க. தம்பதிகளுக்குள் இணக்கங்களானது உண்டாகும். சூரியன் விரயஸ்தானத்தில் மறைவதனால அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகளானது இப்பொழுது அதிகரிக்கும். வழக்கமான வேலைகளிலுமே உங்களுடைய கவனங்களானது இப்பொழுது சிதறும். சுய தொழில் செய்து வரக்கூடியவர்களினுடைய எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் சிக்கலை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதேபோல் உங்களுடைய வெளிநாட்டு முயற்சியானது இப்பொழுது தள்ளி போகும். வெளிநாட்டிற்கு வேலை செய்பவர்கள் ஏஜெண்டுகள் விஷயத்தில் கவனங்களானது தேவை. எதிலுமே அவசரங்கள் வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.